துபாய் மண்ணுக்கு அடியிலிருந்து ஆயில் ரிசர்ச் மூலமாக வளர்ச்சி அடைந்த துபாய் வெறும் ஆயில் ரிசர்ச்சை மட்டும் நம்பி இருக்கக்கூடாதுன்னு முடிவு செஞ்சு முழுக்க பாலைவனமாக இருந்த துபாயை பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றுறதுக்காக முடிவு செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 12 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை செலவு செஞ்சு கடலுக்கு மேலே உருவாக்குன இந்த ஐலண்ட்னால தான் துபாயை இன்னைக்கு உலக நாடுகளே திரும்பி பார்க்கறதுக்கு காரணமாக இருக்குது. அப்படிப்பட்ட துபாய் 2004 ஜனவரி மாதம் டூரிசம்காகவே ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை கையில் எடுக்கிறாங்க. அது என்னன்னா உலகத்திலேயே உயரமான பில்டிங்கை கட்ட முடிவு செய்கிறாங்க. எந்த அளவுக்கு உயரம்னா ஈஜிப்ட் பிரமிட்டை விட 8 மடங்கும் ஈஃபில் டவரை விட 3 மடங்கும் உயரமாக ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு முடிவு செய்கிறாங்க. துபாய் கட்ட போகிற பில்டிங்குக்கு சிகோவாவோ சேர்ந்த எசோம் கம்பெனி பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் டிசைனை வடிவமைச்சு துபாயோட கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணினதுக்கு அப்புறம் பில்டிங்கோட உயரம் 2716 அடி உயரமா இருக்க போதுன்னு தெரிய வருது. துபாய் கவர்மெண்ட்டும் இந்த ப்ராஜெக்டுக்காக 1.5 பில்லியன் அமெரிக்க டாலரை நிதியா ஒதுக்குறாங்க. அதுக்கப்புறம் பில்டிங் கட்டுறதுக்கான எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் துபாய்க்கு கொண்டு வரப்படுது. கட்ட போற பில்டிங்குக்கு புஜ் கலிஃபான்னு பேரும் வைக்கப்படுது. புஜ் கலிஃபாவோட உயரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டும் ரொம்ப ஆழமாக இருக்கணும். இங்கே தான் ஒரு பிரச்சனையே இருக்குது. துபாய் ஒரு பாலைவன நிலமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற மண் இறுக்கமாக இல்லாமல் லூஸாக இருக்குன்னு தெரிய வருது. அதே மாதிரி துபாயோட வின்டர் ஸ்பீட் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி குறைவாகவும் சில நேரம் அதிகமாகவும் வீசுறதுனால எந்த சைட் சப்போர்ட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஸ்டாண்டிங் மெத்தடில் புஜ் கலிஃபாவை கட்டி முடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இறுக்கம் இல்லாத பாலைவன நிலமான துபாயில் 2716 அடி உயரமான புஜ் கலிஃபாவை எப்படி கட்ட முடியும்னு எல்லாரும் யோசிச்சாங்க. இதுவரைக்கும் 1000க்கு அதிகமான நிலநடுக்கத்தை சந்திச்ச துபாய் நிலநடுக்கத்தையும் தாங்கி நிற்கிற அளவுக்கு புஜ் கலிஃபாவை கட்ட முடியும்னா அப்போ புஜ் கலிஃபாவோட கட்டுமானத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னவா இருக்கும்? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இதுக்கான ஃபுல் வீடியோ கூடிய சீக்கிரமே நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.